புதன் பகவான ராசி அதிபதியை கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலுமே துணிச்சலோடு செயல்படக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு இயல்பாகவே ஒரு அச்சம் கூச்ச சுபாவங்கிறது இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் மதிநுட்பங்கிறது கூர்மையானதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுடைய தெய்வம் பார்த்தீங்கன்னா பெருமாள் தான். ஏன்னா புதன் பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால எப்பயுமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் பெருமாள் வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வர்றது இந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். எந்த விஷயத்தையுமே அதிகமாக உணர்ச்சி வசப்படாமல் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. தன்னடக்கத்தோடு நடந்துக்குவாங்க. பெரும்பாலுமே சம்பளம் அதிகமாக வருதோ இல்லையோ மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த சூழ்நிலையும் மற்றவங்கள ஏமாற்றி வாழணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்கவே இருக்கிறது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா கூட, ஒரு செயலை செய்யணுன்னா கூட மற்றவங்கள எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் அதிகம் தான். எல்லா தரப்பினரோடையும் நட்போடையும் ஒரு நண்பராக இருந்தாலுமே பெரும்பாலுமே சமூகத்துக்கு இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பயனுள்ளதாக தான் இருக்கும். ஆனால் எல்லா நண்பரும் இருந்தாலுமே மனசுக்கு பிடிச்ச நண்பர்களாக இருக்கிறவங்க குறைவு தான். மிக வேகமாக சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வழக்கு மாதிரியான விஷயங்களை தீர்ப்பு வழங்குறதுல கெட்டிக்காரங்களும் இவங்க தான். கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக இவங்க ஏங்கவே மாட்டாங்க. எந்த விஷயத்தையும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மனசில் ஆற போட்டு ஊற போட்டு அதே மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. ஆனால் இந்த ராசிக்காரங்க அப்படி இல்லை. உடனே எந்த விஷயமா இருந்தாலும் அதை மறந்துட்டு அடுத்து என்ன வேலை நடக்குதோ அதை நோக்கி பயணப்படக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையும் கற்று தேரணுங்கிற ஒரு ஆசை மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். உலக விஷயத்தை எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசிக்காரங்க தாங்க. இந்த கன்னி ராசிக்காரங்க தான் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அணுவாக அணுகக்கூடியவங்க. நுட்பமான மதிநுட்பத்தோடு செயல்படக்கூடியவங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு இது வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். பெரும்பாலுமே கன்னிராசிக்காரங்களுக்கு பேச்சாக இருக்கட்டும், நீங்கள் சிரிக்கிற சிரிப்பாக இருக்கட்டும், இதிலே எல்லாருமே நீங்கள் கவர்ந்தெழுத்துக்கிறீங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே தொழிலில் நேர்மையாக இருக்கணும்னு விரும்புவீங்க. என்ன தான் தொழில் செஞ்சாலுமே சொந்த தொழில் செய்கிற மாதிரி அக்கறையோடு செய்யக்கூடியவங்க இவங்க தான். முதலாளியே பலருமே ஆச்சரியப்படும்படி தான் நீங்கள் உங்கள் வேலையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்த்தியாக செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. சம்பளத்துக்கு வேலை பார்த்தாலும் சரி, இல்லைன்னா நீங்களே முதலாளியாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையில் முழு கட்டுப்பாடுங்கிறது நீங்களாக இருக்கணும். யார்கிட்டையும் கை கட்டி சேவை செய்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்காது. இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. எந்த ஒரு விஷயத்திலும் இது வரைக்குமே நிறைய பாடங்களை நீங்கள் உணர்ந்துட்டீங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. எந்த விஷயத்துலையுமே நீங்கள் நல்ல ஆலோசனை வழங்க போகிறீங்க. இதனால் பல பிரச்சனைகளை எளிதாக கையாளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பண வருமானமும் இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கும். பல வழிகளில் பொருள் சம்பாதிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க நீங்கள் தான். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம். கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அலைஞ்சு திரிஞ்சு சம்பாதிச்சாலுமே சரியான தூக்கங்கிறது இரவு நேரத்தில் இருந்திருக்காது. இனி உங்களுக்கு போதுமான தூக்கம் ஏற்படக்கூடிய காலம். புத்திசாலித்தனத்தில் நீங்கள் ஈடுபடுறதால திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு தொழில் முதலீடு செய்கிறீங்கன்னா அதை பற்றி வெளியில் யார்கிட்டையும் பேசிட்டு இருக்க வேண்டாம். நல்லா முழுமையான விவரத்தை மிக தெளிவாக கேட்ட பின்னாடி எதுவாக இருந்தாலும் செய்ய பாருங்கள். தெரியாத தொழிலில் ஈடுபடாதீங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் நட்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ராசிக்குரிய புதன் 3ஆம் இடத்துல இந்த வாரம் முழுவதும் இருக்கிறதால 6ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். குரு உங்கள் ராசியை பார்க்கறது, 8 செவ்வாய் வலிமை இழந்திருக்கிறது. எதிர்பாராத யோகம் ஏற்படும். வீடு மாற்றம், இடம் மாற்றம், நீங்கள் விரும்பின மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி ஆலய தரிசனம் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். பொருளாதாரம் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். தனாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல வலிமை பெற்று உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கறதால தொழில் வணிகம் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. பொருளாதாரங்கிறது சிரமம் குறைய ஆரம்பிக்கும். கடன்களில் ஒரு பகுதியை அடைப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறார். ஏதாவது ஒரு காரியத்தை அறகுறையாக செஞ்சுட்டு வருத்தமுடிய செய்ய வேண்டாம். செய்யறதுக்கு முன்னாடியே யோசித்து செய்ய பாருங்கள். அப்புறம் இது பின்னாடி ஐயோ அப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படக்கூடாது. 4ஆவது இடத்துல சூரியன் இருக்கிறதால நீங்களே பிரச்சனை வரவழைக்க பார்க்காதீங்க. பகையை பாராட்டிந்தீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எதையெல்லாம் இருந்தாலுமே உங்களுக்கு பிரச்சனையை தூண்டினா இந்த காலத்தில் நீங்கள் விலகி இருக்கிறதா நல்லது. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே நீங்களாகவே முன்னெடுக்கிறது இந்த நேரத்தில் வேண்டாம். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது வெளிப்படையாக பேசாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு குறைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே சமாதானமாக பேசி முடிவெடுக்க பாருங்கள். நிதான போக்க அவசியம்.
அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் பிரதோஷ வேளையில் சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் விளக்கு போட்டுட்டு வர பாருங்கள். யாராவது ஒருத்தருக்காவது அன்னதான மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படும்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய 2வது வார காலகட்டங்களில் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். சுக்கரனோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். உங்கள் ராசிக்கு இந்த நேரம் சனியோட பார்வையும் அமைஞ்சிருக்கிறதால பல வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. ஆனால் தாய் தந்தை விருப்பத்தை நிறைவேற்றுறதுல ஆரம்பத்தில் தடை ஏற்பட்டாலுமே இறுதியில் அவங்க மனம் மகிழும் மாதிரி பல சம்பவம் நடக்கும். பெற்றோர்கள் பெரியவங்களுடைய நல்லாசை இந்த நேரம் கிடைக்கிறதால சுய ஜாதக ரீதியாக உங்கள் விருப்பம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி சொத்து விஷயத்தில் கூட பிறந்தவங்களோட ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல் இருக்காது. பாக பிரிவினை பேச்சுவார்த்தை இந்த மாதிரியான விஷயம் பஞ்சாயத்து வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இறுதியில் சாதகமான பலன் தான். வார இறுதியில் வேலைப்போல் அதிகமாக இருக்கும். வேலை தொழிலில் மறைமுக தொல்லை விமர்சனம் இது எல்லாமே உங்கள் மேலே வைக்காமல் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் தன்மையாக போகிறது தான் நல்லது. மறைமுக எதிர்ப்பு போட்டி இது எல்லாமே இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு தாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அரசு ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. பிள்ளைகளால் மேன்மை உண்டாகும். ஆரோக்கிய குறைபாட்டில் இந்த நேரம் குறித்து மாற்று வைத்து செய்வீங்க. இதனால் ஆரோக்கியம் சீராகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ரொம்ப முக்கியமாக தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அமாவாசை என்னைக்கு நீங்கள் பறவைகளுக்கு தானியங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா துன்பங்கள்ங்கிறது உங்களை விட்டு விளக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் மாதிரியான இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படும். மாதம் ஒருவருக்காவது அன்னதான மாதிரியான விஷயங்களும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இதனால் மேன்மையான வாழ்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக வியாபார ரீதியாக கொஞ்சம் நீங்கள் கவனம் இந்த நேரத்தில் எடுத்துக்கணும். கோபத்தை விட்டு விளக்க பாருங்கள். திட்டமிட்டு ஒவ்வொரு காசையும் நீங்கள் செலவு செய்கிறது தான் நல்லது. சந்திரனோட நகருங்கிறது தன வரவை உண்டு பண்ணாலுமே அதே நேரம் செலவும் அதிகமாக இருக்கும். புதிய விஷயங்களை நீங்கள் முயற்சி செய்கிறப்ப இந்த நேரம் பல முட்டுக்கட்டைகள் உங்களுக்கு ஆரம்பத்தில் வரும். ஆனால் அது எல்லாமே தகர்த்தெறியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீட்டிலையுமே மங்கள நிகழ்ச்சி இந்த வாரங்களும் ஏற்படலாம். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவீங்க. அதே மாதிரி குழந்தைகள் ரீதியாக ஒரு சின்ன மருத்துவ செலவு இந்த நேரம் ஏற்படும். அதனால் குழந்தைகளை உங்கள் கண்காணிப்பில் வச்சுக்க பாருங்கள். ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் குடும்ப ரீதியாக பாக பிரிவினை மாதிரியான விஷயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்ப பிரச்சனையில் அதிகப்படியான தீவிரம் காட்டாதீங்க. பட்டம் படாமல் நடந்துக்க பாருங்கள். இதுதான் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் கடுமையான முயற்சி நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே வாக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லலாம். மேலும் நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு யோகமான வாரம்தான். வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றுமே பூர்த்தி ஆகும். வேலை ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் கொடுப்பாங்க. புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுறதால நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் இந்த நேரத்தில் வேலை ரீதியாக கிடைக்க போகுது. வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடை நீங்கும். செஞ்சுட்டு வர தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சுக்கரனும் சாதகமாக இருக்கிறதால பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டிருந்த சங்கடம் விலகக்கூடிய வாய்ப்பு. சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்கும். உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகும். ஆரோக்கியமும் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் புதுசாக யார்கிட்டையாவது பழகுறீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். தவறான வழிகாட்டுதலோட யார் அணுகுனாலுமே அவங்கள விட்டு நீங்கள் விலகி இருக்கிறது தான் நல்லது. தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த விஷயத்திலும் உங்களுக்கு கூடுதலான அக்கறை தேவைப்படுதுன்னு சொல்லலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் உங்களுக்கு நெருக்கடி எல்லாமே கொஞ்சம் குறைக்க ஆரம்பிப்பார். உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும். வியாபாரம் தொழில் மாதிரியான விஷயத்தில் போட்டிங்கிறது இனி படிப்படியாக குறையும். வேலை ரீதியாகவுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். போட்டி ரீதியாகவுமே உங்களுக்கு எதிராக இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போவாங்க. இழுபறியாக இருந்துட்டு வந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இது வரைக்கும் ஏற்பட்ட இந்த விரிசல் விலகும். ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். பிள்ளைகள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு தருவாங்க. இதனாலேயே மனசில் ஒரு திருப்தி ஏற்படுன்னு சொல்லலாம். தொடர்ந்து வேலை ரீதியாக நினைச்சபடியே எல்லா வேலையும் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்கும். உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ரொம்ப நாளாகவே வாங்க முயற்சி செஞ்ச இடத்த வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள்ள கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் சஞ்சாரம் செய்கிறது பல வகையிலே நல்ல மாற்றம் தான். குடும்ப உறவுகளை அனுசரித்து போக பாருங்கள். புதுசாக வரவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக பழக்கம் வேண்டாம். ஆசைக்கு இடம் கொடுக்காமல் இருந்துட்டாவே இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம்னு சொல்லலாம். சித்திரை 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு இயல்பாகவே துணிச்சல் தைரியங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைஞ்சுதான் இருக்கும்.
அதிர்ஷ்டகரமான வாரம்னு சொல்லலாம். நெருக்கடி விலகக்கூடிய வாய்ப்பு தான். உங்கள் தேவை எல்லாமே பூர்த்தியாகும். திறமை அதிகரிக்கிறதாலேயே பல வகையில் நீங்கள் சிறப்படைய போகிறீங்க. அதே சமயத்தில் உடல்நிலையில் இந்த நேரத்தில் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அது கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருக்க பாருங்கள். எதிர்ப்புங்கிறது இந்த நேரத்தில் வியாபார ரீதியாக இல்லை. போட்டி நிலையும் இந்த நேரத்தில் குறைவாக தான் இருக்குது. அதே மாதிரி இழுவறியாக இருந்துட்டு வந்த பல விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியும். தடப்பட்ட வேலையை நல்லபடியாக முடியும். நண்பர்கள் உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பக்கபலமாக அமைவாங்க. ஒரு பக்கம் அலைச்சல் இருக்கும், இன்னொரு பக்கம் அதனால் ஆதாயமும் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலமாகவும் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சுக்கரனோட நிலைமை இந்த நேரத்தில் வருமானம் சிறப்பாக இருக்கும். புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கிறதால எல்லாத்துலேயுமே லாபம் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லலாம். நெருக்கடி எல்லாமே நீங்கள் கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஆக மொத்தம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே.